தலைவர் விஜய்க்காக இளைஞர்கள் எடுக்கும் அடுத்தடுத்த முயற்சிகள். தலைவர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்தடுத்த நகர்வுகள் வேகமடித்து வருகிறது. 2 மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தி முடித்த பின்னர் மக்களை சந்தித்து தேர்தல் பரப்புரையும் தொடங்கியுள்ளார் தலைவர் விஜய். தேர்தல் பரப்புரையின் முதற்கட்டமாக திருச்சி, அரியலூர் போன்ற இடங்களில் கடந்த 13ஆம் தேதி மக்களை சந்தித்து பரப்புரையை மேற்கொண்டார். மக்களும் அவருக்கு அமோக ஆதரவு அளித்தனர். அவரது பரப்புரை தமிழ்நாட்டை மட்டுமல்லாது நாட்டையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது என்றே கூறலாம். கேரளா, ஆந்திரா, NDTV போன்ற தேசிய தொலைக்காட்சியிலும் கூட இதை குறித்த செய்திகள் வெளியாகி இருந்தது. அவருக்கு மக்கள் கொடுக்கும் ஆதரவை பார்த்து பயந்து முதலில் விஜயை அரசியலுக்கு வரவேற்ற கட்சிகள் அனைத்தும் தற்போது விஜயை கடுமையாக விமர்சித்து பேச தொடங்கியுள்ளன. அனைத்து அரசியல் கட்சிகளின் எதிர்ப்பையும் பெற்று மக்களின் முழு ஆதரவுடன் அரசியல் பயணத்தை முன்னெடுத்து வருகிறார் விஜய். அவருக்கு பக்கபலமாக இளைஞர்கள் படை உள்ளது. அவரது அரசியல் பயணத்திற்கு ஆதரவு கொடுப்பதோடு அவர் முதலமைச்சராக வேண்டும் என்று பல வேண்டுதல்களை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் தோழர் ஒருவர் வாயில் அலகு குத்தி தமிழக வெற்றி கழக கொடியை பிடித்தபடி அருள்மிகு ஸ்ரீ பத்ரேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நேர்த்திக்கடன் செய்துள்ளார். அப்போது பேசிய அவர், தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வேண்டி இந்த வேண்டுதலை செய்ததாக கூறியுள்ளார்.